5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட பேசி. கொஞ்சம் ஒர்க்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் வந்து பேச முடியல. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த நல்ல விஷயம் என்னவோ அதை நான் சொல்லிடுறேன். நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி 3 விதமான ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த். இது 3 ஒருத்தருக்கு சரியாக இருந்தது அப்படின்னாக்கா அவர் லைஃப் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருக்கும். அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு அமைதியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஒன்று ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த். அது என்ன ஃபிசிக்கல் ஹெல்த்னால் என்ன? இப்போ ஒரு 40 தாண்டினாலே, ஏன் 30-35 தாண்டினாலே நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ எனக்கு அங்கே வலிக்குது, இது வலிக்குது, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. நானும் பெரும்பாலான பேரை பார்த்துட்டேன். எல்லாரும் இந்த புலம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்மையிலே முடியல, அது அடுத்த கட்ட பிரச்சனை. அவங்க புலம்பியே அதை அவங்க பிரெயின் உண்மைன்னு நம்பி அவங்க உடம்பு அவங்களே வீணாக்கிறாங்க. ஏங்க ஆக்டிவாக இருக்கிறதுல என்னங்க குறை சொல்லுங்கள் பார்ப்போம். முடியலன்னு சொல்லாதீங்க. நம்ம ஆக்டிவாக இருக்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவாக இருக்க பழகிப்போம். நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு நம்பிக்கையில் எழுந்திருப்போம். அப்படின்னு நம்பிக்கையிலையும் வேலை செய்ய ஆரம்பித்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உடல்நிலை சீராக கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? 2வது வந்து டைம் ஸ்பெண்ட் இன் அவுட்டோர். எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் வாக்கிங், வெளியில் போவோம், சுற்றி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சுற்றி பாருங்கள், வெளியில் போவோம். அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி பழகிக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் கொஞ்சம் சன்லைட் இருக்கிற மாதிரி பழகிக்கோங்க. அதுவும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 3வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூட்ரிஷன். நல்ல சத்து நிறைந்த ஆகாரங்களை சாப்பிடுங்க. எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்ல போகிறேன். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத எதையுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிற உணவு பண்டங்களை நாம் சாப்பிட்லாம். சில பேருக்கு என்வி ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து வீட்டில் சமைக்கிற உணவு தான் ஒத்துக்கும், சில பேர் வேறு வழி இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு உண்டான காரணங்கள், அதெல்லாம் நான் மறுக்கலை. பட் நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா, அது வந்து உங்கள் உடம்பு ஏற்றுக்குமான்னு தெரிஞ்சு, ஏன் உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க. சரிங்களா? நான் இதுதான் நல்லது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அது என்னன்றது தெரியும். எல்லாருக்கும் ஒரே வகையான உணவு ஒத்துக்காது. எல்லாருக்கும் ஒரே வகையான உணவு ஆரோக்கியமானதாகவும் இருக்காது. அவங்கவுங்க பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க இருக்கிற இடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு பழக்கம் மாறுபடும். நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா உங்கள் உடம்புக்கு தேவையான, உங்கள் உடம்பு ஏற்றுக்கிற உணவை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைட்ரேஷன். உங்கள் உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அது என்ன நீர்ச்சத்து என்னன்னு அதை நான் சொல்ல போனால் அதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். தண்ணி முடிஞ்ச அளவில் குடிங்க. தண்ணியை விட மிகப்பெரிய உயர்ந்த ரொம்பவும் காஸ்ட்லியான மருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. நீங்கள் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியில் ஏறும். தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ். இது வந்து எல்லாரும் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னாக்கா எனக்கு நேரம் இல்லை, நான் எப்படி இதை செய்வேன், இந்த வயசில் நான் எப்படி செய்ய முடியும், இந்த வயசில் நான் செய்யலாமா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க. வேணாம். ஏங்க அது உங்கள் உடம்புங்க. உங்கள் உடம்புக்கு எது ஆரோக்கியமோ, உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அதை நீங்கள் தான் செஞ்சுக்க முடியும். மற்றவங்க வந்து அவங்க வழியை வாங்கிக்க போகிறாங்க, இல்லை மற்றவங்க வந்து எனக்கு இங்கே காலை வலிக்குது, கையை வலிக்குது, என் உடம்புக்கு இந்த பிரச்சனை, இதை கொஞ்சம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க கிடையாது. இல்லை, நீங்கள் தானே அனுபவிச்சாகணும். அதை செய்யறதுக்கு பதில் ஏன் காலையில் எழுந்தமா நடங்க. உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸசைஸ் இருக்குது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ இருக்குது. ரொம்பவும் சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் நிறையா இருக்குது. அதை செய்யலாமே. எக்ஸசைஸ்னு இல்லைன்னா ஸ்ட்ரெச்சஸ் செய்யலாமே. கண்டிப்பாக செய்யுங்க. கடைசியாக வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, என்ன சொல்லணும், கடைசி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் யோசித்து வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன். ஓகே, எக்ஸசைஸ் அண்டு ஹைட்ரேஷன். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன அப்படின்னாக்கா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஆக்டிவ் ஹேபிட்ஸ். உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உடம்பே முடியலைனாலும் நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடும்.
ஆக்டிவ் ஹாபிஸ், டைம் ஸ்பெண்ட் இன் அவுட்டோர், வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நியூட்ரிஷன், நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேட், எப்போவும் தண்ணி குடிங்க. எக்ஸசைஸ், நல்ல உடற்பயிற்சிகளை செய்யுங்க. கடைசியாக சொல்ல வந்தது இதுதான், ரெஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்களோ, உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு வேலைகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. சில பேர் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுத்தால் வெட்டியாக சோம்பேறித்தனமாக ரெஸ்ட் எடுக்கிறேன். உண்மையிலே உங்கள் உடம்புக்கு தேவையான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை கொடுக்கறது ரெஸ்ட்டு தான். அது வந்து நல்ல ஸ்லீப், நல்ல தூக்கம் தான் உங்களுக்கு அது கொடுக்கும். சரிங்களா? அந்த ரெஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தேவை. சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறத வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ ரெஸ்ட் எடுக்கிறமே, டைமை வீணாக்குறமேனு. உண்மையிலே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூபிளான டைம். ஓகேங்களா? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நான் சொல்லிட்டேன். நாளைக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? பாய், ஆல் தி பெஸ்ட்.